ஹலோ, நான் டாக்டர் பாலசுப்ரமணியன். ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் ரொம்ப நாளாக இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். எதை பற்றினா காஃப் சிரப். ஒரு சரியான டைமுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் லாஸ்ட் மந்த் ஒரு 20 குழந்தைகள் நார்த் இந்தியாவில் இறந்து போகுது காஃப் சிரப்னால. இது ஒன்றும் புதுசு இல்லை. 2 years பேக் கேம்பியாங்கிற நாட்டில் 70 குழந்தைகள் இறந்து போகுது. இந்த 2 காஃப் சிரப்புமே இந்தியாவிலேருந்து தயாரிக்கப்பட்டது தான். இப்போ மத்திய பிரதேசில் இறந்து போன அந்த காரணம் காஃப் சிரப் சென்னையில் தயாரிக்கப்பட்டது. ஸோ வேர்ல்டு லெவலில் நம்மளுடைய காஃப் சிரப் இப்படி கூட ஒரு ஃபேமஸ் ஆகுது. கொஞ்ச நாளைக்கு இதை பற்றி பேசுவோம், அதுக்கப்புறம் இதை பற்றி மறந்துடுவோம். மறுபடியும் இன்னொரு ஒரு 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 சின்ன கேப் விட்டு இதே வேலையை இவங்க செய்ய தான் போகிறாங்க. இது கவனக்குறைவுனால் ஏற்பட்டதில்லை, ஒரு கண்டாமினேஷனால் இல்லை, ஒரு அடல்ட்ரேஷன் மாதிரி தான். இதுவும் ஒரு குறிப்பிட்ட விஷயம் இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்னு பர்மிசிபிள் லிமிட்னு வச்சுருக்காங்க. அந்த மாதிரி எக்கச்சக்கமான மடங்கு இதில் இருக்குது. அப்படி இது எதனால் இந்த டெத் வந்ததோ அது எதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னா, ஒரு சால்வெண்ட், ஃபார்மசூட்டிக்கல் சால்வெண்ட் இருக்குது, இண்டஸ்ட்ரியல் சால்வெண்ட் இருக்குது. ஃபார்மசூட்டிக்கல் சால்வெண்ட் வந்து அக்செப்டபிள். பட் அதுக்கு பதிலாக இவங்க அந்த இண்டஸ்ட்ரியல் சால்வெண்ட்டை ப்ரைஸ் ஃபேக்டருக்காக, லாப நோக்கத்துக்காக இது மாதிரி செஞ்சு 20 குழந்தைகள் இழக்கப்பட்டிருக்கு. ஒரு டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணதுனால அந்த டாக்டருக்கும் இதுக்கு என்ன லிங்க் அப்படின்னு அந்த டாக்டரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த டாக்டரே ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நம்ம எத்தனை பேர் கடையில் போய் காஃப் சிரப் வாங்கி சாப்பிட்றோம்? வாங்குகிற காஃப் சிரப்பில் ஒரு டெத் நடக்குது அப்படின்னா நீங்கள் யாரை ப்ளேம் பண்ணுவீங்க? அந்த மெடிக்கல் ஷாப்காரரை போய் பார்ப்பீங்களா? இல்லை. இதனால் அந்த குழந்தை இறந்ததுன்னே தெரியாமல் என்னமோ திடீர்னு இருமல் இருந்தது, திடீர்னு இறந்து போச்சுருவீங்க. பல குழந்தைகள் ஒரே மாதிரியான சீக்வன்ஸ்னால இறக்குது. அப்படிங்கும்போது தான் ஏன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. இதுவே எங்கெங்கேயோ 1-2 குழந்தைங்க இறந்த போகுது, அதுக்கும் இந்த மாதிரி விஷயந்தான் காரணம் அப்படின்னா அது நமக்கு தெரியாமலே போயிருக்கும். பல விஷயங்கள்னால இருமல் வருது. எல்லா இருமலுக்கும் நம்ம போய் சிரப் வாங்கி சாப்பிட்றதில்ல. ஒரு ரூம்குள்ளே போகிறோம், ஒரு டஸ்ட் இருக்குது, ஒரு புகை இருக்குது, அதனால் இருமல் வருது, அதுக்கு போய் நம்ம காஃப் சிரப் சாப்பிட்றதில்ல. பட் அந்த இடத்த விட்டு வெளியில் வந்துடுறோம். ஏதோ ஒரு ஒத்துக்காமல் இருக்குது, ஒரு அலர்ஜி வருது, உடனே அந்த இடத்துல ஒரு தும்மலும் ஒரு இருமலும் வர்ற மாதிரி இருந்தால் அந்த இடத்த விட்டு வெளியில் வந்துடுறோம். ஒரு கடையில் போய் ஒரு இருமல் மருந்து கொடுங்க, இருமல் டானிக் கொடுங்க அப்படின்னு தான் கேட்குறோம். நிறையா மெடிக்கல் ஷாப்பில் நீங்கள் ஓவர் தி கவுண்டர் வாங்கும் பொழுது அவர் எத்தனை நாளாக காஃப் இருக்குது, சளி வருதா இல்லையா, திணறல் இருக்கா, மூச்சு கஷ்டப்படுதா, இப்படி பல விஷயங்களை கேட்டு சில மெடிக்கல் ஷாப்காரங்க கொடுப்பாங்க. சில மெடிக்கல் ஷாப்காரங்க அவங்களுக்கு எது லாபம் அதிகமாக இருக்கோ அந்த மாதிரி ஒரு மருந்தை எடுத்து கொடுத்துருவாங்க உங்கள்கிட்ட. அப்படி கொடுக்கும் பொழுதுமே டோஸ் எவ்வளோ கொடுக்கணும்னு நீங்கள் கேட்பீங்க. ஒரு மூடி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மூடி அந்த பாட்டிலில் இருக்கிற மூடியா, இல்லை அந்த பாட்டில் மேலே மெஷரிங் கப் 2.5, 5, 10 அப்படின்னு இருக்கிற அந்த மெஷரிங்கை வச்சு ஒரு மூடியா அப்படின்னு நீங்கள் கேட்குறது இல்லை. அப்படியே நீங்கள் வாங்கிட்டு வந்தாலும் ஃபஸ்ட்டு 2 நாளைக்கு அந்த மெஷரிங் கப்பில் மெஷர் பண்ணி கொடுக்கலாம். பட் அதுவுமே அவர் மூடின்னு சொன்னதுனால நீங்கள் முழுசாக ஒரு மூடி கொடுப்பீங்க. அந்த மூடி 10 ml இருக்கும். பட் அந்த குழந்தைக்கு 5 ml தான் கொடுக்க வேண்டியது இருக்கும். அந்த மூடியை நீங்கள் ஒவ்வொரு தடவை கொடுத்தும் போதும் கழுவுறதில்லை. அதை அப்படியே அதை மேலே வச்சு ஒரு அல்மேராவில் வைக்கிறீங்க. அது அடுத்த நாள் பார்த்தா நிறைய எறும்பு தான் வந்திருக்கு அதில். அதுக்கப்புறம் அதை தொடச்சிட்டோ கழுவிட்டோ கொடுக்குறீங்க. நீங்கள் கொடுக்கும்பொழுது ஒரு மூடியிலே அந்த மூடியில் இருக்கிற அவ்வளோ மருந்து உங்கள் குழந்தைக்கு போய் சேர்றதில்ல, அந்த மூடியிலேயே கொஞ்சம் ஒட்டிக்குது. அப்போது நீங்கள் எவ்வளோ கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதில் கம்மியாக கொடுக்குறீங்க. அதில் கரைஞ்சிருக்கிற மருந்தும் கம்மியாக தான் போகுது. அப்போ டோசேஜும் நீங்கள் கரெக்டாக கொடுக்கறது இல்லை. ஒரு 60 ml ஒரு 100 ml பாட்டில் வாங்குறீங்க, ஒரு 100 ரூபா 110 ரூபாய்க்கு வாங்குறீங்க. அதை வாங்கிட்டு ஒரு 30 ml தான் கொடுக்குறீங்க, மிச்சம் ஹாஃபை அப்படியே தூக்கி வச்சிடுறீங்க. எல்லார் வீட்லேயும் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் மிச்சம் இருக்கிற மருந்து நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து ஒரு 1 மாதம் 2 மாதம் கழித்து இருமல் வந்ததுன்னா அதே மருந்து எடுத்து கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க. அது எக்ஸ்பயர் டேட் இருக்கா இல்லையான்னு கூட நீங்கள் பார்க்கறதில்ல. அதை விட முக்கியம், ஆஃப்டர் ஆல் ஒரு சிறப்புக்கும் ஒரு மாத்திரைக்கும் என்ன வித்தியாசம்? மாத்திரை ஒரு சின்ன சைஸில் கம்ப்ரஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த மாத்திரையை நீங்கள் கொடுக்கும்பொழுது அரை மாத்திரை கொடுக்கலாம், 1/4 மாத்திரை கொடுக்கலாம், இல்லை முழு மாத்திரை கொடுக்கலாம். இப்போது இந்த டோசேஜ் முன்ன பின்ன ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. மோஸ்ட் ஆஃப் தி காஃப் சிரப்பில்
கலந்திருக்கிற அந்த மருந்து மாத்திரை வடிவத்திலையும் இருக்குது. இந்த மாத்திரை வடிவத்தில் இருக்கிறது குழந்தைங்க சாப்பிடாது, இனிப்பாக இருக்காது அப்படிங்கிறதுக்காகத்தான் நீங்கள் சிறப்பை வாங்கி கொடுக்குறீங்க. அந்த ஃப்ளேவரும் அந்த வாசனையும் அதுக்கு ஒரு டேஸ்ட்டும் கொடுத்து குழந்தைங்கள சாப்பிட வைக்கிறீங்க. பெரியவங்களுக்கு என்ன பண்ணுறீங்க, குழந்தைங்களுக்கு ஒரு மூடினா நம்ம 2 மூடி சாப்பிட்லாம் அப்படின்னு அதையே எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. இதை அவாய்ட் பண்ணணும், டோசேஜ் பண்ண இருந்தால் கஷ்டமாக இருக்குங்கிறதுக்காக தான் டிஸ்பர்சிபிள் டேப்லெட்னு கொடுக்குறாங்க, கரையக்கூடிய மாத்திரைகள். இது குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு மெயினான ரீசனே, குழந்தைங்க ஒரு கசப்பான மருந்தை குடிக்கக்கூடாது, அதுக்கு ஈஸியாக அது குடிக்கணும், வாமிட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு தான் கொடுக்குறீங்க. இந்த ஒரு சின்ன பிரச்சனை நம்ம குழந்தைக்கு முழு மருந்தும் போய் சேரணும் அப்படிங்கிறதுனால தான் நீங்கள் சிரப் வாங்குறீங்க. கடைசியில் இந்த சிரப்புனால உங்கள் குழந்தையோட உயிருக்கே ஆபத்து வருது அப்படின்னா, ஸோ காஃப் சிரப்பில் கரைக்கப்பட்டிருக்கிற அத்தனை மாத்திரை மருந்துகளும் 90% டேப்லெட் ஃபார்மில் இருக்குது. அப்படி கொடுக்கும்பொழுது எவ்வளவு கொடுக்குறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக தெரியும். அதே மாதிரி 100 ரூபாய்க்கு நீங்கள் அந்த காஃப் சிரப்பை வாங்கும் பொழுது அந்த 100 ரூபாய்க்கு அந்த மாத்திரைகள் 4-5 நாளைக்கு கொடுக்குற அளவுக்கு வாங்கிக்கலாம். இதை விட முக்கியம், காஃப் சிரப்னால் எந்த இருமலும் குணமாகறதில்லை. ஒரு சிம்டமேட்டிக் ரிலீஃப், ஒரு அறிகுறியை சரி பண்ணுது. அந்த காஃப் எதனால் வந்ததோ அதை சரி பண்ணுற வரைக்கும் இந்த காஃப் நிற்க போகிறது இல்லை. ஒரு அலர்ஜினால் ஒரு காஃப் வருது, ஒரு டஸ்ட்னால் வருது, ஒரு புகையினால் வருது, ஒரு ஸ்மோக்னால் வருது அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் காஃப் சிரப்பை கொடுத்து பிரயோஜனம் இல்லை. அது பெரியவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை குழந்தைங்களாக இருந்தாலும் ஒரு அலர்ஜிக் காஃப் இருந்ததுன்னா அந்த குழந்தைக்கு என்ன அலர்ஜியோ அதை நிறுத்த பார்க்கணும். எல்லா மருந்துக்கும் எஃபெக்டும் இருக்கும், டிஃபெக்டும் இருக்கும். நீங்கள் மருந்து சாப்பிடும் பொழுது எனக்கு இந்த மாதிரி பண்ணுது, அந்த மாதிரி பண்ணுது, எனக்கு படபடன் இருக்குது, நடுக்கம் வர மாதிரி இருக்குது, தூக்கம் வர மாதிரி இருக்குது, போதையாக இருக்குது, இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லுவீங்க. பட் அதே மருந்து தானே சிறப்பாக அந்த குழந்தைக்கு கொடுக்குறீங்க. அந்த குழந்தை எந்த குழந்தையும் அம்மா எனக்கு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறது இல்லை. மிஞ்ச போனால் தூங்கிக்கிட்டே இருக்கும். நீங்கள் நினைப்பீங்க காஃப் சிரப் காஃபை ரொம்ப குறைச்சி இந்த குழந்தை தூங்கிட்டு இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. பட் ஆக்சுவலி அந்த மருந்தில் ஒரு போதை உண்டாக்கக்கூடிய, ஒரு தூக்கத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அதில் இருக்கிறதுனால அந்த மருந்தினுடைய அந்த சைடு எஃபெக்ட்னால தான் அந்த குழந்தை தூங்கிட்டு இருக்குது. பட் நீங்கள் பரவாயில்ல, இந்த சிரப் கொடுத்த பிறகு குழந்தை நல்லா தூங்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க. இந்த மாதிரி பல காரணங்களால் தான் நான் யூஸ்வலாக காஃப் சிரப் யாருக்கும் எழுதுறதில்லை. ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு இன்ஃபெக்ஷனை குறைக்கிறதுக்கு ஒரு மாத்திரையும், அந்த சிம்டமேட்டிக் அந்த அறிகுறியை குறைக்கிறதுக்கு ஒரு சிரப்பும் நாங்கள் எழுதி கொடுத்தோம்னா நிறைய பேர் அந்த மாத்திரையை வாங்காமல் காஃப் சிரப் மட்டும் வாங்கிட்டு போயிடுறாங்க. அப்போது நம்ம அந்த இருமல் எதனால் வந்ததோ அதை சரி பண்ணுறதுக்கான மாத்திரை அவங்க எடுக்காததுனால இருமல் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மருந்து ஒரு பாட்டில் 2 பாட்டில்னு சாப்பிட்டுட்டே இருக்காங்க. கடைசியில் என்ன சொல்கிறாங்க, டாக்டர் காஃப் சிரப் எழுதி கொடுத்தாரு, எனக்கு ஒன்றும் பெருசாக வேலை செய்யலை அப்படின்னு சொல்கிறாங்களே ஒழிஞ்சு முழுமையான ஒரு ட்ரீட்மெண்ட் நிறைய பேர் எடுக்கிறதுக்கு தவறிடுறாங்க. ஃப்ரீக்குவன்சி அப்படின்னு பார்க்கும்போது காலையில் கொடுக்குறாங்க, இந்த குழந்தை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தது, ஒரு 3 to 4 ஹவர்ஸ்க்குள்ளே இன்னும் கொஞ்சம் கொடுக்குறாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணும்பொழுது அந்த மருந்தினுடைய எஃபெக்ட் பெருசாக இருக்காது. பட் அதனுடைய டிஃபெக்ட் அத்தனையும், சைடு எஃபெக்ட் அத்தனையும் அந்த குழந்தை அனுபவிக்கும். காஃப்ங்கிறது என்ன ஆக்சுவலி, காற்றை உள்ளே இழுத்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக அந்த காற்றை வெளியில் அனுப்புறீங்க. அதுதான் இருமல். எதுக்கு இருமுறீங்க, ஏதோ ஒன்று உள்ளே இருக்குது, அதை வெளியில் கொண்டாடணும் அப்படிங்கிறதுனால தான், ஒரு ப்ரொடெக்ஷன்னால் அந்த காஃப். இந்த காஃப்ங்கிறது நம்ம கண்ட்ரோலில் இல்லை, அது ஒரு ரிஃப்ளெக்ஸ். ஒரு டஸ்ட்டே உள்ளே போயிடுது, அது தொண்டையை இரிட்டேட் பண்ணுது, அது மேலே பிரெயினுக்கு போய் அந்த டஸ்ட்டை வெளியேற்றணும் அப்படின்ன உடனே மேலே இருக்கிற சென்டர் இப்போ இருமுனா இதை வெளியில் போயிடணும்னு ஒரு இம்பல்ஸ் அனுப்புது, ஒரு மெசேஜ் அனுப்புது. நீங்கள் இருமுறீங்க, அந்த டஸ்ட் வெளியில் போயிடுது. போன பிறகு உங்கள் காஃப் நின்றுது. அப்போது ஏதோ ஒன்று உள்ளே இருக்குது, அதை வெளியில் கொண்டு வர்றதுக்கு தான் முக்கியமாக காஃப். இந்த காஃப் சிரப் நம்ம யூஸ்வலாக எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, ஒன்று சளி உள்ளே இருக்கிறது, அந்த சளியை வெளியில் கொண்டு வரணும். மெயினாக இதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க நிறைய பேர். அப்போ காஃப்ங்கிறது என்ன, ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு பாதுகாப்பு நமக்கு. எனக்கு இருமல் அதிகமாக இருக்குது, இருமல் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு மருந்து கொடுங்கன்னு போய் மருந்தை வாங்கி குடிச்சிங்கன்னா அப்போது நம்மளை பாதுகாக்கிற அந்த இருமலை நீங்கள் வேண்டான்னு சொல்கிறதுக்கு ஈக்குவலாக போகுது. அப்போ உள்ளே இருக்கிறது என்ன ஆகும், உள்ளவே தங்க ஆரம்பிக்கும். அதுவே ஒரு கிருமியாக இருந்தது, ஒரு இன்ஃபெக்ஷனாக இருந்தது, ஒரு வைரஸாக இருந்தது அப்படின்னா இந்த சளி மியூக்கஸ் அப்படிங்கிற இல்லையா, அந்த கிருமியை தனக்குள்ளே எடுத்துக்கிட்டு
அந்த மியூக்கஸ் அந்த கிருமியோடு வெளியில் வர பார்க்குது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த இருமலை குறைக்கிறதுக்கும் இருமல் வராமல் இருக்கிறதுக்கும் மருந்து சாப்பிட்டு அந்த கிருமியையும் அந்த மியூக்கஸ் அந்த சளியையும் உள்ளே தங்க வைக்கிறீங்க. இது நம்ம என்ன செய்யணுமோ அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி சமயத்தில் என்ன செய்யணும்? காஃப் எதனால் வருது? உள்ளே இருக்கிறது வெளியில் வர்றதுக்கு தானே. அதை வெளியில் ஈஸியாக வர்றதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணுமோ அந்த மாதிரி ஒரு சிறப்பு சாப்பிட்டு அதை வெளியில் கொண்டு வரணும். ஸோ காரணங்கள் என்னென்ன காஃப்க்கு? ஒன்று, அலர்ஜி. ஏதாவது ஒத்துக்காமல் போச்சு அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு தொண்டையில் ஒரு இரிட்டேஷன் இருக்குது, ஒரு கரகரப்பு இருக்குது, அப்போ இரும ஆரம்பிக்கிறீங்க. இந்த அலர்ஜினால் மூக்கடைப்பு, தும்மல், தலைபாரம், தலைவலி, கண்ணில் தண்ணி வர்றது, கண்ணை சுற்றி ஒரு சின்ன வீக்கம், இது அத்தனையும் ஒரு அலர்ஜினால் வரலாம். அடுத்தது ஒரு இன்ஃபெக்ஷனால் வரலாம். அந்த இன்ஃபெக்ஷன் ஒரு வைரலாக இருக்கலாம், இல்லை ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனாக இருக்கு. நீங்கள் அலர்ஜிக் காஃப் அப்படிங்கும்போது தண்ணி மாதிரி சளி வரலாம், வெள்ளையாக ஒரு இருமின ஒரு மியூக்கஸ் வரலாம் வெளியிலேருந்து. மோஸ்ட்லி அது தொண்டை வரைக்குமே இருக்கும், அதுக்கு கீழே போகிறது இல்லை அந்த ப்ராப்ளம். ஸோ நமக்கு எல்லாமே மூக்கில் இருந்தும் தொண்டையிலிருந்தும் வரக்கூடிய பிரச்சனைகள் தான் அலர்ஜிக் காஃப்லேயும் அலர்ஜிக் ரைனைட்டிஸ் அப்படிம்பாங்க, மூக்கடைப்பு இதெல்லாம் வரலாம். அப்போது இது எதனால் வந்தது இந்த அலர்ஜி அப்படின்னு பார்த்து வெளியில் வர பார்க்குறோம். இல்லைன்னா அந்த அலர்ஜியை மீடியேட் பண்ணுற ஒரு பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸ் ஹிஸ்டமின்னு சொல்லுவாங்க, அதை அப்போஸ் பண்ணுற மாதிரி ஒரு மருந்து சாப்பிட்லாம். ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னா அந்த இன்ஃபெக்ஷன் ஒரு செல்ஃப் லிமிட்டிங், பாதியிலேயே இவ்வளோ நாள் இருந்து அதுவே போயிடும். அதுக்குமே நம்ம ஒரு சிம்டமேட்டிக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், ஒரு காஃப் சிரப் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், அதாவது சளி வெள்ளையாக வந்துட்டு இருந்தது, இப்போ சளி பழுத்துருச்சுங்கிறீங்க, ஒரு மஞ்சளாவோ பச்சையாவோ வருது அப்படின்னா அந்த ஸ்பெசிஃபிக் ஆர்கனிசம் என்ன ஆர்கனிசமோ அதுக்கு ஒரு ஆன்டிபயாட்டிக்கை கொடுத்து அந்த இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் ஆகிற வரைக்கும் அந்த ஆன்டிபயாட்டிக்கை கொடுக்குறோம். பட் அதுக்கு நடுவில் சிம்டமேட்டிக்காக இருமல் அதிகமாக இல்லாமல் இருக்கிறதுக்கும் உள்ளே இருக்கிற அந்த மியூக்கஸ் ஈஸியாக வெளியில் வர்றதுக்கு உண்டான ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துட்டு சைட் பை சைடு பேரலாக ஒரு ஆன்டிபயாட்டிக்கும் கொடுத்துட்ருக்குறோம். இது இன்ஃபெக்டிவ் காஃபில் வரக்கூடியது. இதே இன்ஃபெக்ஷன் 15-20 நாள் இருந்ததுன்னா உடனே டெஸ்ட் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஈவன் ஒரு டிபி கூட ஒரு இன்ஃபெக்ஷன் தான், அதை ரூல் அவுட் பண்ணுறதுக்கும் நான் சில டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறோம். அதையும் மீறி முடியலன்னா அப்புறம் ஸ்பூட்டம் கல்ச்சர் சென்சிட்டிவிட்டி இந்த மாதிரி போயிது, அதுக்கப்புறம் தான் அந்த இருமல் நிறுத்துறதுக்கு உண்டான வழியை பார்க்குறோம். அடுத்தது ஒரு மூச்சு கஷ்டம் இருக்குது, இருமல் இருக்குது, சளி வரமாட்டேங்குது, மூச்சு திணறல் இருக்குது அப்படின்னா அது ஆஸ்மேட்டிக் ட்ரபிளான்னு பார்க்குறோம். அந்த மாதிரி ட்ரபிள் இருக்கும் பொழுது அந்த ஆஸ்மா எதனால் வந்ததுன்னு பார்த்து, நிறைய பேர் ஆஸ்மாவும் அலர்ஜியும் ஒன்று நினச்சிட்ருக்குறாங்க. ரெண்டும் வெவ்வேறு விதமான சிம்டம்ஸ் இருக்கும். ஒரு அலர்ஜியில் உங்களுக்கு மூச்சு திணறல் வராது, பட் ஆஸ்மாவில் மூச்சு திணறல் வரும். அப்போ என்ன பண்ணணும்? மூச்சு குழாய் சுருங்கி இருக்குதா அதை விரிவடைகிறதுக்கும், உள்ளுக்குள்ளே நிறையா சளி உண்டாகிட்டு இருக்கா அதை குறைக்கிறதுக்கும், அந்த மூச்சு குழாயில் அதாவது வீக்கம் இருந்தால் அதை குறைக்கிறதுக்குண்டான மெடிசின்ஸ் கொடுத்தோம்னா நேச்சுரலாக இவங்களுடைய வீசிங்கும் குறையும், சளியும் வெளியே வர்றது எல்லாம் நிற்கும், மூச்சு கஷ்டம் இருக்காது. அப்போ இவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு காஃப் சிரப் கொடுக்கணும். இதை தவிர ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அதனாலேயும் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அசிடிட்டி இருக்குது, கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் அப்படிம்பாங்க. அதாவது வயிற்றில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டு ஆசிடிட்டி இதெல்லாம் மேலே வர ஆரம்பிக்கும். ஆஃப்டர் ஆல் மூச்சு குழாயும் உணவு குழாயும் பக்கம் பக்கம் இருக்குது. ஏதாவது ஒரு சின்ன சின்ன ட்ராப்ஸ் ஏதாவது மூச்சு குழாய்க்குள்ளே போச்சு அப்படின்னா அந்த இரிட்டேஷன்னால் காலையில் எந்திரிச்ச உடனே கொஞ்சம் இருமல் வரும், கொஞ்சம் சளி வரும். இது ரெகுலராகவே இருக்கும். இப்போ வயிற்று பிரச்சனைக்கும் இருமலுக்கும் கூட சம்பந்தம் இருக்குது. இதில் இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கு வழியை பார்க்கணும் ஒழிஞ்சு இருமலுக்கு மருந்து சாப்பிட்றதுல அர்த்தம் இல்லை. ஸ்மோக் அப்படிங்கும்போதே ஒரு புகை, நம்ம ஒரு ரூமுக்குள்ளே போகிறோம், ஒரு புகை இருக்குன்னா கண்ணில் தண்ணி வருது, அதே கண்ணீர் விடுறது தான் உள்ளுக்குள்ளே சளி உண்டாகிறதும். ஒரு சின்ன ரூமுக்குள்ளே போன உடனே ஒரு புகையினால் இருமல் வருது அப்படின்னா நம்ம வாலண்டியராக ஸ்மோக் பண்ணி புகையை உள்ளே அனுப்பிக்கிட்டே இருக்கிறோம். அப்போது இந்த சளி ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இதில் ஒரு காஃப் சிரப் கொடுத்தா என்ன ஆகுது அப்படின்னா சளி வேணால் வெளியில் வர பார்க்கும், பட் எதனால் அந்த சளி உண்டாச்சோ அதை நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. கடைசியில் எதுக்கு போகிறீங்க? சிஓபிடி அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு போகிறீங்க, க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ் அப்படிங்கிறது. இதுக்கு கம்ப்ளீட்டான க்யூரே கிடையாது. ஏன்னா இது ஒரு வியாதியே கிடையாது. ஏன்னா இது நீங்கள் உண்டாக்கிக்கிட்டது, அதுவாக வரலை. சில மெடிசின்ஸ் அதுவே கூட காஃப் உண்டாக்கலாம். எப்படி? ஒரு பிபிக்கு சாப்பிட்ற சில மாத்திரைகள் ஒரு ட்ரை காஃப், ஒரு ஹேக்கிங் காஃப் வர சான்சஸ் இருக்குது.
ஸோ நம்ம இந்த காஃப் சிரப் சாப்பிடாம இந்த மெடிசின்னால இது வந்திருக்குமோ, அந்த மெடிசின்லேயே அதில் எழுதியிருப்பாங்க. சில பேருக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரை ஹேக்கிங் காஃப் வரலாம் அப்படின்ட்டு இருப்பாங்க. அப்போ அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். சில பேருக்கு ஹார்ட் ப்ராப்ளத்தினால கூட காஃப் வரலாம். எப்படி? ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்னு இருக்கும்போது ஒரு கன்ஜெஷன், அதாவது ஹார்ட்டு அதுக்கு வர்ற அது தேவையான அளவு பம்ப் பண்ண முடியல அப்படிங்கும் பொழுது அதெல்லாம் பேக் ஃப்ளோ ஆகி அந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான பிளட்டு நுரையீரலில் தங்கும். அப்படி தங்கும்போது அந்த இரத்த குழாயிலிருந்து ஃப்ளூயிட் வெளியே கசிஞ்சு லங்ஸில் கலெக்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது இந்த கலெக்ஷன்லாம் அதிலேயே சேர்ந்து 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 திடீர்னு ஒரு விடியற காலம்ப ஒரு 3 மணி 4 மணிக்கு டெய்லி ஒரு ஒரு இருமல் வந்து எழுந்திருப்பீங்க. அந்த இருமல் அந்த சளியை துப்பிட்டு மறுபடியும் படுக்க ஆரம்பிப்பீங்க. அதுக்காகத்தான் இதை சொல்லுவாங்க கன்ஜஸ்டிவ் ஃபெயிலியர் அப்படிம்பாங்க. கன்ஜஷன்னா நெருக்கமான ஒரு ஃப்ளூயிட் சேர்றதுக்கு கன்ஜஷன் அப்படின்னு. அப்போது இது எதனால் வந்ததுன்னு கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணணும். அதுக்கு காஃப் சிரப் சாப்பிட்ட பிரயோஜனமே இல்லை. ஸோ இவ்வளவு விஷயங்களையும் மனசில் வச்சுட்டு இவ்வளவு காரணங்கள் இருக்கும்போது இது எதனால் வந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கு உண்டான காஃப் சிரப் கொடுக்கும்.